Daily. Taste the Daily. திறனற்ற திமுக ஆட்சியில் கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விழுப்புரம் மாவட்டம் மந்தக்கரையில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு சொன்னதை செய்திருக்கிறதா? சொன்னதை செயல்படுத்தியிருக்கிறார்களா? ஏழை எளிய மக்களை அன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்காக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா கேட்டா சொல்வார் 95% 85. அது என்னடா 95 85? நீ கொடுத்த வாக்குறுதி 525. அந்த 525 தெளிவா சொல்லு. 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, 400 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, தெளிவா சொல்லு. அது என்ன பர்சன்டேஜ்? உனக்கு தான் 2500 பிளஸ் 1500 5000 சொல்ற ஆளு. 2500 பிளஸ் 1500 நான் சொன்ன அந்த 5000 கொடுத்துருங்க. ஏன் கொடுக்க கூடாதா? யாரு இவர்? இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? மக்களுடைய வாழ்க்கை முன்னேறிடுமா? வாழ்க்கை தரம் முன்னேறிடுமா? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கல்வி கட்டுருவாங்களா? என்னாச்சு? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னேன், ரத்து பண்ணீங்களா? எது முக்கியம்? உங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வி படிக்கப்பட வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அப்படி படிக்க வைக்க வேண்டும் என்றால் படிப்பதற்கு தேவையான கல்வி கடன் வேண்டும். அந்த பெற்ற கல்வி கடனை ரத்து செய்வதாக சொல்லி ஏமாற்றி வாக்குகளை பெற்ற இந்த ஸ்டாலின் அந்த கல்வி கடனை இதுவரை ரத்து செய்திருக்கிறாரா? இப்படி நல்ல நோக்கத்தில் அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் பாருங்க. எல்லா திட்டத்திலையும் ஒரு பின்னாடி ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு உயர்வு இருக்கும், ஒரு நன்மை இருக்கும். திமுக காரன் கொடுத்த திட்டத்தெல்லாம் பாருங்க. கலர் டிவி கொடுத்தோம் கருணாநிதி. கலர் டிவியில் என்ன வாழ்ந்துட்டீங்களா? எல்லாம் மாநாட மயிலாட தான் பார்த்தீங்க. அவன் பொண்டாட்டி இவன் இழுத்துன்னு போட்டான், இவன் பொண்டாட்டி அவன் இழுத்துன்னு போட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்சதான் இன்னி வரைக்கும் விடல. அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சான் கலர் டிவியை கொடுத்து. 3000 கோடி ரூபாய் கலர் டிவி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அந்த 5 வருஷத்துல 20,000 கோடி ரூபாய்க்கு அந்த கேபிள் கனெக்ஷன்ல பணத்தை வச்சுட்டாங்க. இப்படிதான் விஞ்ஞான ரீதியில். அதுதான் சர்க்காரிய கமிஷன் சொல்றாங்க. உலகத்திலே ஊழல் செய்வதிலே, விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதிலே திமுக விட்டால் அடித்துக் கொள்வதற்கு ஆளே இல்லை. ஆனால் இங்க இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? கூட்டு கற்பழிப்பு. 5 பேர் கற்பழிக்கிறான், 10 பேர் கற்பழிக்கிறான். 5 வயசு சிறுமியை விட மாட்டானுங்க, ஊனமற்ற பெண்ணை விட மாட்டாங்க, மனநல குன்றிய பெண்ணை விட மாட்டானுங்க, 80 வயசு ஆயா விட மாட்டானுங்க. அது வெளியில இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ள பூந்து 80 வயசு ஆயாவை கற்பழிக்கிறான்.